ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். நான் உங்கள் டேவிட். வெல்கம் பேக் டு டேவிட் அஃபீஷியல். இன்னைக்கான வீடியோல நம்ம யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இந்த செம்பை பார்த்தோம்னா உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். நம்ம மதுரையை சேர்ந்த நம்ம ஏரியா பக்கத்துல தான் லவுட் ஸ்பீக்கர் அக்கா திருட்டுல ஈடுபட்டிருக்க ஜூலியை போய் பிரச்சாரத்துக்கு கூட்டு வரீங்களே, வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு? திமுக பத்தி கேக்குறீங்களே, திமுக காரனுக்கு வெக்கம் இல்ல. திமுக அந்த அக்கா ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. என்ன வீடியோ அப்படின்னா, தாவேகா ஆட்சி அமைக்க வாய்ப்பே இல்ல, அப்படி டிஎம்கே தோத்து போயிருச்சா அப்படின்னா என் ஐடியா டீஆக்டிவேட் பண்ணிட்டு நான் போயிடுறேன். ஆனா நான் கன்ஃபார்மா கான்பிடண்டா சொல்லுவேன், டிஎம்கே தோக்கவே தோக்காது. 190 இடங்களுக்கு மேல ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. தாவேகா டிவிக்கு ஒரு இடத்துல கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அதிகபட்சம் ஒரு இடத்துல வேணா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோல அவங்க சொல்லியிருந்தாங்க, சப்போஸ் தாவேகா ஜெயிச்சிருச்சு அப்படின்னா என் அக்கௌண்ட் நான் டீஆக்டிவேட் பண்ணிட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டாங்க. சோ பேசின விதம் எல்லாம் கரெக்ட் தான். அதாவது இது அவங்க போட்டி மாதிரி பேசியிருக்காங்க, பந்தய போட்டி மாதிரி. இவ்வளவு பெட் வச்சுக்கிருவோம், டிஎம்கே ஜெயிச்சிருச்சுன்னா நான் வீடியோ போட்டு பிரபலமாகி நான் டிஎம்கே கட்சியில போய் சேர்ந்துருவேன் அப்படின்ற மாதிரியும், ஒருவேளை டிவிகே ஜெயிச்சு டிஎம்கே தோத்துருச்சு அப்படின்னா நான் என் அக்கௌண்டே டீஆக்டிவேட் பண்ணிட்டு போயிருவேன், அதனால தமிழ்நாட்டுல இருக்க எந்த மக்களுக்கும் சோறு கிடைக்காது நான் போயிட்டேனா அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. சோ அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே டிவிக்கு ஜெயிச்சு, அதாவது டிஎம்கே முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தூரம் பின்னாடி தள்ள முடியுமோ அவ்வளவு தூரம் ஒரு இடம் கூட மிச்சம் வைக்காத அளவுக்கு பின்னாடி தள்ளிட்டாங்க. அப்ப நம்ம சொல்ல மீறாம என்ன பண்ணிருக்கணும், இந்த மாதிரி நான் பண்ணேன், இந்த மாதிரி வீடியோ போட்டேன், என் அக்கௌண்ட் டீஆக்டிவேட் பண்ணிட்டு நான் போயிடுறேன், இனிமே நான் சோசியல் மீடியால எதுலயுமே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே வீடியோ போட்டிருக்கணும். ஆனா அக்கா என்ன வீடியோ போட்டிருக்காங்க தெரியுமா? அதாவது அவங்க முதல்ல டீஆக்டிவேட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டாங்கல்ல, டிவிக்கு ஆட்சி அமைச்சிருச்சு ஜெயிச்சிருச்சு அப்படின்னா, அந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன், நீங்க ஃபுல்லா பாருங்க, அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னு. 2026 மட்டும் தாவேகா தமிழ்நாட்டுல ஆட்சி அமைச்சிச்சுன்னா சத்தியமா சொல்றேன், என் அக்கௌண்டே டீஆக்டிவேட் பண்ணிட்டு டெலிட் பண்ணிட்டு போயிடுறேன். சோசியல் மீடியால ஒரு பிளாட்ஃபார்ம்ல கூட பார்த்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்சு ஜெயிச்சிருச்சு அப்படின்னா நான் சோசியல் மீடியால ஒரு பிளாட்ஃபார்ம்ல கூட இருக்க மாட்டேன், நான் எல்லாத்தையுமே டீஆக்டிவேட் பண்ணிட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தான் சொன்னாங்க. திரும்ப நான் வருவேன்னு அவங்க சொல்லவே கிடையாது. டிவிகே அதாவது டிஎம்கே மாதிரியே சொன்னது ஒண்ணுமா இருக்கு, செய்யறது ஒண்ணுமா இருக்கு. இவங்கெல்லாம் டிவிகே பத்தி பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. இப்ப அதாவது நம்ம தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சதுக்கு அப்புறமா ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த வீடியோவை நான் டிஸ்பிளே பண்றேன், பாருங்க. ரைட், அக்கௌண்ட் டீஆக்டிவேட் பண்ணிடுவோமா? சொன்ன சொல்ல காப்பாற்றணும். அப்படி சொன்ன காப்பாற்றாதவங்களுக்கு மரியாதையே கொடுக்க கூடாது. சோ நான் சொன்ன மாதிரியே என்னோட அக்கௌண்ட் டீஆக்டிவேட் பண்ணிடுவேன். நாளைக்கு காலையில 10 மணிக்குள்ள என் அக்கௌண்ட் நானே டீஆக்டிவேட் பண்ணிடுவேன். ஆனா போதை இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்குவேன், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற ஒரு தமிழ்நாட்டை உருவாக்குவேன், ஊழல் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்குவேன்னு சொல்லிவிட்டு சொன்ன வாக்கு தவறி போயிட்டு ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு ஒரு எதிரொலி தமிழ்நாட்டுல எதிரொலிச்சதுக்கு அப்புறமா எங்கேயாவது ஒரு மூலையில எவனோ ஒருத்தன் குடிச்சு விட்டு பொண்டாட்டியை போட்டு அடிச்சாலோ, இல்ல எவனையாவது ஒருத்தனை கொலை பண்ணாலோ, இல்ல எங்கேயாவது ஒரு கொலை நடந்தாலோ, இல்ல ஏதாவது ஒரு பொண்ணுக்கு பாலியல் வன்புணர்வு நடந்தாலோ, இல்ல எவனாவது ஒருத்தன் ஊழல் வாங்கினாலோ லஞ்சம் வாங்கினாலோ அதுக்கு திரு ஜோசப் விஜய் அவர்கள் தானே காரணம். இதுக்கு முன்னாடி நம்ம யாரு காரணம் சொன்னோம்? நான் தனி மனித ஒழுக்கம் இதுல முக்கியமா தேவை அப்படின்னு சொல்லும்போது இல்ல அரசாங்கம் தான் காரணம் அப்படின்னு கதறினவங்க எல்லாருமே இப்ப லைன்ல நிக்க போறாங்க. திமுக திருப்பி கொடுத்து பார்த்ததுல யாரும் கண்டிப்பா திருப்பி கொடுக்க போகுது. நிறைய பேர் பேசுவாங்க, ஊழல் இல்லாத தமிழகத்தை உருவாக்கணும்னு சொன்னாரு, எங்க போனாரு இவரு? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொன்னாரு, எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்பாங்கல்ல, நானே கேட்பேன். இப்படி எல்லாத்தையுமே சரி பண்ணி ஒரு சுத்தமான தமிழ்நாட்டை உருவாக்குவேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு எங்கேயாவது தமிழ்நாட்டுல ஒரு மூலையில இந்த தப்புகள்லாம் நடந்துச்சுன்னா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற தவறின தலைவனுக்கு மரியாதையா கொடுக்காம மறுபடியும் என்னோட அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணி வருவேன். பார்த்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல இவ்வளவு எங்க தப்பு நடந்தாலும் நான் திருப்பி என் அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிட்டு நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊடால நடுவில் ஒரு வார்த்தையை சொன்னாங்க. நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல, நான் திருப்பி அந்த கிளிப்பை மட்டும் போடுறேன், நீங்க பாருங்க. எங்கேயாவது ஒரு மூலையில எவனோ ஒருத்தன் குடிச்சு விட்டு பொண்டாட்டியை போட்டு அடிச்சாலோ, இல்ல எவனையாவது ஒருத்தனை எங்கேயாவது ஒரு மூலையில எவனோ ஒருத்தன் குடிச்சு விட்டு பொண்டாட்டியை போட்டு அடிச்சாலோ, இல்ல எவனையாவது ஒருத்தனை பார்த்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதாவது புருஷன் குடிச்சிட்டு பொண்டாட்டியை அடிச்சாலும் அவங்க அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணிட்டு வந்துருவாங்களா? அதுக்குன்னு உன் புருஷன் குடிச்சிட்டு உன்னைய அடிச்சா அதுக்கு எப்படி டிவிக்கு இதாகும்?
அதுக்கு எப்படி டிவிக்கு காரணமாகும், அதுக்கு எப்படி விஜய் காரணமாகும்? தமிழ்நாட்டுல பாலியல் வந்து எங்க நடந்தாலும் அதுக்கு டிவிக்கே தான் காரணமா? அதுக்குன்னு ஓம் புருஷன் போய் பக்கத்து வீட்டுக்காரியோட பாலியல் இது பண்ணா அதுக்கு வந்து டிவிக்கே தான் காரணமாகுமா? என்னங்க லாஜிக்கே இல்லாம பேசுறாங்க. வர வர இவங்க டிவிகேவை தற்கொலைன்னு சொல்லிட்டு கடைசியில டிஎம்கே காரங்க தான் எல்லாருமே தற்கொலையா இருக்காங்க. அதுக்கு வந்து நான் மன்னிச்சுக்கோங்க, நான் தெரியாம இந்த மாதிரி வீடியோ போட்டேன், என் அக்கௌண்ட்டை இதை வச்சுதான் நான் பொழைச்சுக்கிட்டு இருக்கேன், இதை வச்சுதான் நான் சோறு தின்னுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தா சரி பொழைச்சுப்போன்னு சொல்லிட்டு நம்ம பயல்களே விட்டுருப்பாங்க, நீ அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்ட்டு. பத்தாவது நம்ம பயலுக வேற அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவளை வீடியோல போட்டு பழுதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயே அவ அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணி போயிருச்சு. ஆனா போகும்போது ஒரு இந்த வீடியோ போட்டுட்டு போயிருக்கு, தமிழ்நாட்டுல எங்க தப்பு நடந்தாலும் நான் அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிட்டு வந்துருவேன் அப்படின்னு. நாளைக்கு உன் ஏரியாலேயே ஒரு சண்டை நடக்குது, குடிச்சிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சண்டை நடக்குது, அதுக்கு டிவிக்கே தான் காரணமாகுமா? அதுக்கு டிஎம்கே வந்து காரணமாகாதா? இதுக்கு வந்து யாருமே காரணமாக முடியாது. அது அவனோட பர்சனல் பிரச்சனை. அவன் வந்து அவன் ஒய்ஃப் அடிக்கிறியா என்ன பண்றியா அது அவங்க ஃபேமிலிக்குள்ள நடக்கிறது. இதுக்கும் டிவிகேக்கும் என்ன சம்பந்தம்? நீ அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்றதா இருந்தா நீ ஆக்டிவேட் பண்ணியே வச்சுக்க. உன்னை யாரு இப்ப டீஆக்டிவேட் பண்ண சொன்னா? உன்னை யாரு இப்ப ஆக்டிவேட் பண்ண சொன்னா? நீயா தான் லூசு மாதிரி சம்பந்தமே இல்லாம டிவிக்கு தோத்துருச்சுன்னா நான் வந்து அக்கௌண்ட்டை வச்சுக்குவேன், டிவிக்கு ஜெயிச்சிருச்சுன்னா நான் என் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிட்டு போயிருவேன். இதெல்லாம் உன்னை எவன் முதல்ல பண்ண சொன்னியா? உன்னை ஒரு ஆளாவே மதிக்கிறது இல்ல. உனக்கு எவ்வளவு வியூஸ் போகுது? உனக்கு என்ன 1 மில்லியனுக்கு மேலே நீ ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க? உனக்கு இருக்கதே ஏதோ 1-2 ஃபாலோவர்ஸ், உன் ஃபேன்ஸ், அவ்வளவுதான். அதுவுமே இப்ப நீ போட்ட வீடியோல அவங்களும் போயிருப்பாங்க அன்ஃபாலோ பண்ணிட்டு. நீ இருக்கிற லட்சணத்துக்கு நான் அக்கௌண்ட்டை வச்சிருப்பேன் போயிருவேன்னா உன் அக்கௌண்டே முதல் நிறைய பேருக்கு இங்க தெரியாது. நீ உன்னை ஒரு ஆளாவே மதிக்கல. நீங்க சேவிங் பண்ணிட்டு வந்து பேசுங்க. மியூசிய பார்த்தாலே எரிச்சலா வருது. எதையாவது உங்களை சும்மா பேசணும்னு தற்குறி நீங்க தற்குறி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. விஜய் சொன்னதுதாங்க கரெக்ட். சும்மா நசன் தற்குறின்னு யாருங்க தற்குறி? சொல்றவங்க தான் தற்கொலையா இருக்காங்க. சம்பந்தமே இல்லாம ஏதாவது ஒண்ணு பேசுறது, சம்பந்தமே இல்லாம ஏதாவது ஒரு வீடியோ போடுறது. என்னமோ இந்த அக்கா வந்து அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா இந்த தமிழக வெற்றி கழகம் வந்து குறைஞ்ச ஆட்சி அமைக்க முடியாம போயிட சிச்சுவேஷன் வர மாதிரியும், இல்லைன்னா மத்தவங்களுக்கு சோறு கிடைக்காத மாதிரி. நீ அக்கௌண்ட்டை வச்சிருந்தா என்ன, டீஆக்டிவேட் பண்ணா என்ன? உடனே எவன் பார்க்க போறியான்? 1008 வேலை இருக்கு, அதை பாக்குறதுக்கே நேரம் இல்லாம இதுல இந்த அக்கா போற வீடியோவை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பேசாம எதையாவது ஒண்ணு பேசாம இருங்க. சோ இதோட நான் அந்த அக்காவை பத்தி எல்லாம் வளவலன்னு பேச விரும்பல. எனக்கு கொஞ்சம் எரிச்சலா இருந்துச்சு அந்த வீடியோ பார்க்கும்போது தான். சரி அதான் இதை பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டேன். நான் வழக்கமா சொல்றதுதான், இந்த வீடியோல நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன் அப்படின்னா ஐம் ரியலி சாரி. எனக்கு தெரிஞ்சா எதுவும் தப்பா பேசியிருக்க மாட்டேன். சப்போஸ் யார் மனசாவது கஷ்டப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா ஐம் சாரி. ஸோ இவ்வளவு நேரம் நீங்க வீடியோவை எனக்காண்டி டைம் ஒதுக்கி நீங்க பார்த்ததுக்காண்டி உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நம்புறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தோத்து போயிட்டா அதை மனமா ஏத்துக்கணும். அதை விட்டுட்டு ஏதாவது பாயிண்ட் எடுத்து அழுவ கூடாது.